நைட்டே வந்து ஸ்நாக்ஸ் லஞ்ச் எல்லாத்தையும் யோசிச்சு தான் படுப்பேன். அது எல்லாமே மறுநாள் காத்தால நான் எழுந்துக்கிற டைமை பொறுத்து தான் அமையும். சீக்கிரமாக 6 மணிக்குள்ளே எழுந்துட்டுன்னா அன்றைக்கி டேவே சூப்பராக இருக்கும், லைஃபே நல்லாயிருக்கும்னு யோசிப்பேன். அதுவே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் லேட்டாக இருந்தேன்னா ஒரு வேலையும் கியூ கட்டி நிற்கும், எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே மறுநாள் காலையிலே வந்துடும். அந்தளவுக்கு அந்த டேவே ஸ்ட்ரெஸ்ஸாக போகும். ஏன்டா லேட்டாக எழுந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 தடவை யோசிக்கிற மாதிரி அந்த நாள் அமையும். இன்றைக்கி நான் பண்ண பெரிய தப்பே லேட்டாக இருந்தது. அதோட ஒரு பெரிய தப்பு என்னன்னா 2 ரெசிபி ட்ரை பண்ணேன், அது 2மே புதுசு. அப்படி என்ன ட்ரை பண்ணேன்னு நினைக்கிறீங்களா? சீசன் குக்கு வித் கோமாளியில் லாஸ்ட் வீக்ஸ் முன்னாடி ரம்யா கிருஷ்ணன் மேம் கேரளா ஓணம் ஸ்பெஷல் பரங்கிக்காய் வச்சு எரிச்சேரின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது 2 வாரமாகவே என் கண்ணில் உறுத்திட்டே இருந்துச்சு. அதை தான் ட்ரை பண்ணேன். ஒன்று சேப்பங்கிழங்கு என் ஆனந்தபலம் வந்து லாஸ்ட் வீக் முன்னாடி பாண்டிச்சேரிலேருந்து கொண்டு வந்தான். அது என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக ஆகாது, சாப்பிடவே மாட்டாங்க, சாப்பிட்டாலும் ஒத்துக்காது. அது அவங்களுக்கே தெரியாமல் கட்லெட் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ ஒயிட் ரைஸ், அந்த எரிச்சேரி, அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு கட்லெட், அதுக்கப்புறம் மாதுளம்பழம் ஸ்நாக்ஸாக வச்சு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு அவங்க லஞ்சுக்கு கால் பண்ணி வடை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க.